வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது எக்ஸசைஸ் 1.1ல் கொஷின் நம்பர் 1. சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பை காசியன் எலிமினேஷன் மெத்தட். இப்போ இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே நம்ம காசியன் எலிமினேஷன் மெத்தட் செய்ய போகிறோம். தமிழில் பின்வரும் நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பை காசியன் நீக்கல் முறையில் தீர்க்கவும். காசியன் நீக்கல் முறையில் தீர்க்கவும். ஸோ லாஸ்ட் எக்ஸசைஸ் மாதிரி தான், லாஸ்ட் 2 எக்ஸசைஸ் மாதிரியே தான் இந்த எக்ஸசைஸும். பட் இதில் மெத்தட் மட்டும்தான் மாறுது. இதில் காசியன் எலிமினேஷன் மெத்தட்னால் என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம யூஸ்வலாக இந்த ஈக்குவேஷன் லீனியர் ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதிட்டு அதில் உள்ள ஏயும் பியையும் மெர்ஜ் பண்ணி ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதை ரோ எக்கலான் ஃபார்ம் கொண்டு வரும். ரோ எக்கலான் ஃபார்ம் கொண்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அதை மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதிட்டு பேக் சைட்லேருந்து நம்ம மல்டிபிள் பண்ணி ஒவ்வொரு வேல்யூவாக கண்டுபிடிப்போம். அதனால் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. என்ன பேர் அப்படின்னா பேக்வேர்ட் சப்ஸ்டியூஷன் மெத்தட். தமிழில் பின்னோக்கி பிரதியிடல் முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் given ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதிக்கும். இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எக்ஸ்ஒய்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை தனியாக ஒரு மேட்ரிக்ஸ் எழுதுகிறோம், அது ஏ. வேரியபிள் மட்டும் தனியாக ஒரு மேட்ரிக்ஸ் எழுதுகிறோம், அது எக்ஸு. ஈக்குவல் டு இந்த சைடில் கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் தனியாக எழுதுகிறோம், அது பி. இப்போ இதில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஏயும் பியும் மெர்ஜ் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ் எழுதுகிறோம். அது என்ன மேட்ரிக்ஸ் அப்படின்னா த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் விரிவுபடுத்தப்பட்ட அணி அப்படின்னு சொல்லுவோம். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஏ பார் பி. ஸோ ஏயும் பியும் மெர்ஜ் பண்ணி எழுதுறது. ஏ 2 -2 3 1 2 -1 3 -1 2. அப்புறம் பி 2 3 1. இது பக்கத்தில் கோடு போடுவாங்க. நம்ம விருப்பப்பட்டால் போடலாம், இல்லைனா போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது தனித்தனியாக காமிக்கிறக்காக செய்கிறாங்க. இதுக்கு அடுத்து நம்ம இந்த மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ சேஞ்ச் பண்ணுறது இது ஈக்குவலாக இருக்காது, ஈக்குவலண்ட்டாக தான் இருக்கும். அதனால் ஈக்குவலண்ட் அப்படிங்கிற போட்டுக்கிறோம். ரோ எக்கலான் ஃபார்ம் தான். ஃபஸ்ட்டு நம்ம நான் ஜீரோவாக இருக்கணும். அதே நேரத்தில் 1ன்னு இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு 2 ரோவை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் ரோ வந்து 1ன்னு இருந்துச்சுன்னா நம்ம ரோ எக்கலான் ஃபார்ம் கொண்டு வர ஈஸியாக இருக்கும். அதனால் நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா செகண்ட் ரோவையும் ஃபஸ்ட் ரோவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ செகண்ட் ரோ ஃபஸ்ட் ரோவாக எழுதிக்கிறேன். 1 2 -1 3. செகண்ட் ரோ 2 -2 3 2. தேர்ட் ரோ 3 -1 2 1. அதாவது R1 இன்டர்சேஞ்ச் R2. இப்போ ரோ எக்கலான் ஃபார்ம். ரோ எக்கலான் ஃபார்ம்னால் என்ன? ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் எலமெண்ட் நான் ஜீரோவாக இருக்கணும், செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் ஜீரோவாக இருக்கணும், தேர்ட் ரோவில் ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட் ஜீரோவாக இருக்கணும். அதான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம இதையும் ஜீரோ ஆகணும். சரி, ஃபஸ்ட் ரோ அப்படியே வச்சுக்கிறேன். 1 2 -1 3. செகண்ட் ரோவை இதை ஜீரோ ஆகணும். எப்போவுமே எந்த ரோவாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட் எலமெண்ட் ஜீரோ ஆகிற ஃபஸ்ட் ரோவோட ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி தான் நம்ம ஜீரோன்னு கொண்டு வரணும். இவங்க 2னா இங்கே இதை சப்ராக்ட் பண்ணுற ஜீரோ வரணும், இங்கேயும் 2 வரணும். அப்போ நான் என்ன செய்கிறேன்னா R2 இதோட இதை சப்ராக்ட் பண்ணுற ஜீரோ வரணும். R1 2 இங்கே 2 வரணும். அப்போ R1 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ R1 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணணுமா ஆட் பண்ணணுமா அப்படின்னா ரெண்டுமே சேம் சைனாக இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணிக்கணும். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் ப்ளஸ் பண்ணிக்கணும். இப்போ ரெண்டு சேம் சைனால நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் என்ன இருக்குது? R2 நான் சைடில் அப்படியே ரஃப் ஒர்க்காக செய்கிறேன். 2 -2 3 2. R1 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 2 4 -1 × 2 -2 6. ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணோன்னா சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இருந்தால் மைனஸ். 0 -2 -4 -6 3 + 2 5 2 -6 -4. ஸோ 0 -6 5 -4. அதே மாதிரி R3 இதையும் 0 ஆகணும். இப்போ இது 3னா இங்கே 3 வரணும். அப்போது R3
மைனஸ் 3R1. ஏன் மைனஸ் பண்ண, ரெண்டு சேம் சைன். இப்போ R3 ஃபஸ்ட்டு உள்ளது R3 நான் எடுத்து எழுதிக்கிறேன். 3 மைனஸ் 1 2 1. R1 3ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 3 3 2s are 6, 1 minus 1 into 3 minus 3, 3 3s are 9. சப்ராக்ட் பண்ணுறோம். மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 3 3 0 ஆயிரும். மைனஸ் 1 மைனஸ் 6 மைனஸ் 7 ப்ளஸ் 5 மைனஸ் 9 ப்ளஸ் 1 மைனஸ் 8. 0 மைனஸ் 7 5 மைனஸ் 8. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த எலமெண்ட் ஃபஸ்ட் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் 0 ஆகணும். தேர்ட் ரோவில் ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட் 0 ஆகணும். இதை 0 ஆகிட்டோம். இப்போ இதை 0 ஆகணும். இப்போ தேர்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட் 0 ஆகணும். செகண்ட் எலமெண்ட்டை 0 ஆகிறதுக்கு செகண்ட் ரோ தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் ரோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் எலமெண்ட் 0 ஆகினதுக்கப்புறம் ஃபஸ்ட் ரோ நம்ம எக்காரணம் ஒன்றும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ செகண்ட் எலமெண்ட்டை 0 ஆகிறதுக்கு செகண்ட் ரோ நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ செகண்ட் ரோ யூஸ் பண்ணி 0 ஆகணும். அப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறப்போ 0 வரணும். ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 0 வருமானா வராது. ஏதாவது நம்பரை மல்டிபிள் பண்ணால் ஈக்குவலாக வருமானா வராது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ இங்கெல்லாம் நமக்கு வந்து இப்போ 3னா இங்கே 3 மல்டிபிள் பண்ணால் ரெண்டு சேமாக வந்துச்சு. இங்கே அது மாதிரி வரல அப்படின்னா, இந்த நம்பரை எடுத்து இந்த ரோவிலையும் இந்த நம்பரை எடுத்து இந்த ரோவிலையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி மல்டிபிள் பண்ணணும். அதுதான் செய்ய போகிறோம். நம்ம தேர்ட் ரோவை தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் 2 ரோவை அப்படி வச்சுக்கிறேன். 1 2 மைனஸ் 1 3 0 மைனஸ் 6 5 மைனஸ் 4. தேர்ட் ரோவை நான் சேஞ்ச் பண்ணுறேன். எப்படி சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, ரெண்டு நம்பரும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். 6 R3யும் 7 R2. இப்போ சப்ராக்ட் பண்ணணுமா அப்படின்னா ரெண்டுமே சேம் சைன். அப்போ சப்ராக்ட் பண்ணணும். சார் R3யே 6ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 6ஆல் மல்டிபிள் பண்ணால் 0 மைனஸ் 7 into 6 மைனஸ் 42, 6 into 5 30, 6 into 8 minus 48. R2வை 7ஆல் மல்டிபிள் பண்ணோம். 0 7 6 are 42, 7 5s are 35, 7 4s are 28. ஸோ மைனஸ் 28. இது சப்ராக்ட் பண்ணுறதுனால சைன் சேஞ்ச் ஆகும். மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். ஸோ 0 0 மைனஸ் 5 மைனஸ் 20 minus 48 plus 28 minus 20. 0 0 minus 5 minus 20. இப்போ ரோ எக்லான் ஃபார்ம் வந்துடுச்சு. ரோ எக்லான் ஃபைட்ஸ் ரோ எக்லான் ஃபார்ம். ஸோ ரோ எக்லான் ஃபார்ம் வந்து நிறைய ஏறுபடி வடிவம் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். நமக்கு ரோ எக்லான் ஃபார்ம் வரணும். சார் இப்போ இதை வந்து நம்ம என்ன ஃபார்மெட்டில் எழுதிக்கிறோம் அப்படின்னா, மறுபடியும் AX ஈக்குவல் டு B அப்படிங்கிற ஃபார்மெட்டில் எழுதிக்கிறோம். சார் A லாஸ்ட் உள்ளது தான் B, இது A. 1 2 மைனஸ் 1 0 மைனஸ் 6 5 0 0 மைனஸ் 5. எக்ஸுங்கிறது வேரியபிள் மேட்ரிக்ஸ். எக்ஸு ஒய் இசட். 3 மைனஸ் 4 மைனஸ் 20. பேக் சைட்லேருந்து நம்ம மல்டிபிள் பண்ணணும். 0 0 மைனஸ் 5z. இந்த ரோவுக்கு நேராக உள்ள இந்த டேர்ம் மைனஸ் 20. ஸோ z ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். z ஈக்குவல் டு 20/5. அப்போ z ஈக்குவல் டு 4 5s are 20. அடுத்து இங்கேருந்து மல்டிபிள் பண்ணோம். 0 minus 6y plus 5z. செகண்ட் ரோவுக்கு நேராக உள்ளது மைனஸ் 4. மைனஸ் 6y plus 5 into 4 is equal to minus 4. Minus 6y plus 20 is equal to minus 4. Minus 6y is equal to minus 4 minus 20. Minus 6y is equal to minus 24. So minus minus cancel பண்ணிடலாம். Y is equal to 24/6. Y is equal to 6 4s are 24. அடுத்தது
ஃபஸ்ட் ரோவை மல்டிபிள் பண்ணுறோம், இதையும் மல்டிபிள் பண்ணுறோம். 1 இன்ட்டு எக்ஸு எக்ஸு, 2 இன்ட்டு ஒய் 2y, மைனஸ் 1 இன்ட்டு இசட் இசட், அது நேராக நம்பர் 3 ஈக்குவல் டு 3. இதில் எக்ஸு ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ 4, இசடோட வேல்யூ 4 தான். எக்ஸு ப்ளஸ் 8 minus 4 equal to 3. So x plus 4 equal to 3. X equal to 3 minus 4. So x equal to minus 1. So therefore the solution x equal to minus 1, y is equal to 4, z equal to 4. So okay.